தவளக்குப்பத்தில் கொள்ளையடிக்க ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த ரவுடி கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளிக்கு செல்லும் வழியில் கரும காரியம் செய்யக்கூடிய இடத்தில் நேற்று முன்தினம் இரவு ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தவளக்குப்பம் போலீஸ் சப்-இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா, குற்றப்பிரிவு போலீசார் வசந்தராஜ், ஆனந்தராஜ் மற்றும் போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றனர். போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றது. இருப்பினும் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் திப்புராயப்பேட்டையை சேர்ந்த தினேஷ் என்ற செபஸ்டியான், சாரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ், தவளக்குப்பம் பகுதியை சார்ந்த ஆனந்த என்ற ஆனந்தராமன், அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்த ஜெயா அபிடான், உருவையாறு பகுதியை சேர்ந்த வித்யாசாகர், உருளையன்பேட்டை சுபாஷ் நகரை சேர்ந்த மணியழகன் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் கொள்ளையடிக்கும் நோக்கில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுக்கி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் மீது கொலை, கொள்ளை, அடிதடி, வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும், ரவுடிகள் பட்டியலில் அவர்களது பெயர்கள் இடம் பெற்றிருப்பதும் தெரியவந்தது. ரவுடி கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 அரிவாள்கள், 3 மோட்டார் சைக்கிள்கள், 6 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் 6 பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.